ஹாப்பி பர்த்டே ஜங்கு கேர்ள். நீங்கள் என்றைக்குமே எப்பயுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும். உங்களுடைய நேம் எனக்கு தெரில. உங்களுடைய நேம் என்னன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பர்த்டே விஷ் கேட்குறதா இருந்தால் யாராக இருந்தாலும் முதலே வந்துட்டு கேட்டுருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ தான் என்னால் ரெடி பண்ண முடியும். நான் வந்து வீக்லி 1 டே மட்டும்தான் நான் வந்துட்டு இதை எடிட்டே பண்ணுவேன். சண்டே மட்டும்தான் எடிட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வீட்லேயுமே ஒர்க் இருக்கும்ல, வீட்டில் ஒர்க்கு பார்க்கணும், நான் ஒர்க்குக்கும் போகணும். ஸோ அதனால் என்னால் வந்துட்டு இடப்பட்ட நாளில் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் கோச்சிக்காமல் முன்னாடியே கேட்டுருங்க, சரிங்களா? ஓகேவா? இது நான் ஏற்கனவே ரெடி பண்ண ஒரு டைட்டில் தான், மை லிட்டில் பேபி பாய். இதை வந்துட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஜங்கு கேர்ள், எனக்கு வந்து நாளைக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு, என்னோடய பர்த்டே நாளைக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் சொல்லியிருந்தேன் என்னால் முடியாது, நான் சண்டே மட்டும்தான் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நீங்களுமே அதுக்கு ரிப்ளை சேடாக அனுப்பியிருந்தீங்க. அதனால தான் வந்துட்டு நான் இப்போ வந்து இதை எடிட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹாட் ஸ்டாண்டு, ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, அதனால் ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. அண்ட் யாருமே நீ கழுவி ஊற்றாதீங்க, ஏன்னா இது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக வரும். ஸோ ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போயே சொல்லிட்டு வார்னிங். சரி வாங்க இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன இன்ட்ரோ. அதாவது நீங்கள் ஒயன் உங்களோட இன்ட்ரூ கிடையாது, நம்ம ஹீரோவோட இன்ட்ரூ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஹீரோ யார்? ஜேகே தான். ஜேகே வந்து உங்களுடைய அன்கிள், உங்கள் அம்மாவுடைய தம்பி. இந்த ஒரு இன்ட்ரூ போதும். அம்மா இந்தாங்கம்மா காஃபி. குடுடி ஒயன், ரொம்பவே தலை வலிக்குது. ஒயன் மாமா, ஒயன் எனக்கும் காஃபி போட்டு எடுத்துருவா. என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க? நான் அம்மாவுக்கு காஃபி போட போகும்போது எனக்கும் காஃபி வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் 2 பேர்த்துக்கும் சேர்த்து போட்டிருப்பேல. இப்போ என்ன, எனக்கு தனியாக போய் போட மாட்டியா? ஐயோ மாமா, நான் ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பேல. எனக்கு வேலை கொடுக்குறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. போங்க மாமா. ஏய் போய் எடுத்துகிட்டு வாடி. இவரை பாருங்கம்மா, என்னம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தாங்க நான் வீட்டிலே இருக்க மாட்டேங்கடா, அது போய் தொலைஞ்சிருவேன். ஏய் அவன் தான் கேட்குறியால, போய் காஃபி போட்டு எடுத்துருவா. ஒரு காஃபி போடுறதுனால உனக்கு என்ன ஆக போகுது? போடி. அதை முதல்ல சொல்லியிருந்தா நான் முதல்ல 2 பேத்துக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருப்பேல. ஏம்மா அப்படி நீங்களும் இவர் கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? முதல்ல அவனுக்கு காஃபி குடிக்கணும்னு தோணியிருக்காது, இப்போ தோணியிருக்கும். போய் எடுத்துகிட்டு வா. எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காது போ. ஆமாம், உங்களுக்கு உங்கள் தம்பியை சொன்னோன்னே அப்படியே கோவம் வந்துடும். எப்பா இந்த அக்கா தம்பி பாசம் ரொம்ப போயிட்டுருக்குமா, என்னால் தாங்கிக்க முடியலம்மா. ஏய் போடி போய் காஃபியை போட்டு எடுத்துருவாடி. போடி ஒயனை. இருங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே நேராக கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. இந்த ஜேகே இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. இவர் எங்கிட்டாவது பேக் பண்ணி அனுப்பிவிடணும். அப்போ தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும், ஃப்ரீ பேர்டாக சுற்ற முடியும். இவர் இங்கே வந்ததுலேருந்து என்னை வேலை வாங்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரொம்ப கோபமாக வந்துட்டு காஃபி மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜேகே தான். ஏய் என்னம்மாம்மா, காஃபி நான் ரெடி பண்ண சொல்கிறேன், திமுறாக பேசிகிட்ருக்க. அதான் ரெடி பண்ணிட்டு தானே இருக்கேன். போங்க மாமா போங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஏய் காஃபி காண்டியாடி ஒன்று உள்ளே அனுப்பிவிட்டேன். அப்புறம் ஐயோ இப்படி இருக்கடி, இப்படிலாம் இருக்காதடி ஓயன். மாமா இன்னும்மா நீங்கள்? ஏய் என்னடி இப்படிலாம் இருந்தால் நானும் இப்படி தாண்டி பேசுவேன். நான் நல்லா தானே இருக்கேன், வேறு எப்படி இருக்கேன்? இப்படிலாம் சரி வியர் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுல்ல உன்னை பார்த்தா. ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் போட்டால் இப்படி போடாதடி ஒரு மாதிரி ஆகுதுன்றீங்க. சரி வியர் பண்ணால் இப்படி சேரி கட்டாத ஒரு மாதிரி ஆகுதுன்றீங்க. அப்போ நான் என்னதாம்மா பண்ணுறது? ஐயோ என் முன்னாடி ட்ரெஸ் எல்லாமே ரெடி. ஐயோ அம்மா தயவுசெய்து இங்கேருந்து போங்கம்மா. என்னம்மா அப்படியே ஒரு ஃப்ளட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீ எப்போ பார்த்தாலும் போங்கம்மா. அடிப்பாவி, உன்னைய நான் ஃப்ளட் பண்ணுறேன்னா? எப்பா எப்படி இருக்கடிம்மா, முடியலடி என்னால். மாமா காஃபி தானே கேட்டீங்க, இப்போ இங்கே எதுக்கு வந்தீங்க? எப்போங்க நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். போங்க முதல் நீங்கள். எனக்கு காஃபி வேணாண்டி, நீ வேணும்டி. ஐயோ மாமா தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நீங்கள் போங்க மாமா. அம்மா வந்துட போகிறாங்க. அம்மாலாம் வரமாட்டாங்க, அவங்களுக்கு ஓவரா தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிட்டாங்களா? ஆமாம், இன்றைக்கி நீ என் கையில் செத்தடி.
ஐயோ மாமா 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 வேணாமாம்மா வேணாமாம்மா எதுவும் பண்ணாத மாமா, நான் பாவம் மாமா பாவம். என்ன பேசுனேன்? என்னை விட்டு தொலைங்க, நான் இதுக்கு தான் வீட்டிலே இருக்கிறதுல எங்கேயும் போய் தொலைஞ்சிரு, உன்னை அப்படியே போ விட்டுருவேன் நாடியோ என்ன போ விட்டுருங்கண்ணா, போ விட்டுருவேண்ணா. ஐயோ மாமா காஃபி போட்டுட்ருக்கேன் மாமா, என்னை விடுங்க மாமா. ஏய் நீ இப்போ சாட்டிக்கு காஃபியை போடுறே, நான் உன்னை பண்ணுறேன்டி. ஐயோ இப்படிலாம் இப்படி மாமா பேசுகிறீங்க, நீ விடுங்க மாமா. அக்கா அக்கா அடியே ஒய்யனு. ஐயோ மாமா விடுங்க மாமா, என் தம்பி வந்துட்டேன், விடுங்க மாமா என்னைய. அவன் கிடக்காண்டி, அவன் எப்போ பார்த்தாலும் சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி தான். ஐயோ ஃபஸ்ட்டு உன் தம்பியை போட்டு தள்ளணுண்டி. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க, எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுவேன். இப்போ தான் அங்கே நின்று என்ன சொன்னேன், உங்கள் அக்காவை தம்பி பாசத்தை தாங்க முடியலை. இப்போ மேடம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவன் இப்போ கூப்பிட்டு நான் அங்கே போலேன்னு வைங்க, அவன் ஸ்ட்ரைட்டாக இப்போ கிச்சனுக்குள்ளே வருவியான். இப்படி நீங்கள் என்னை பண்ணிகிட்ருக்கிறத அவன் பார்த்தியான், அப்புறம் அம்மாட்ட போய் கோர்த்து விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. ஓ உன் தம்பிக்கு ஒன்று எங்கிட்டாவது பேக்கப் பண்ணும், போய் தொலை போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நீங்கள் வெளில வரீங்க. என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை ஷாம்? எனக்கு தலை வலிக்குதுடி, எனக்கு காஃபி வேணும்டி. என்னை பார்த்தா அவங்க எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது, ஆளாளுக்கு வந்து என்கிட்டயே காஃபி கேட்டுட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி யார் கேட்டா உங்ககிட்ட? அம்மா கேட்டாங்க. அம்மாவுக்கு தானே போட்டு கொடுத்த, இப்போ எனக்கு போட்டு கொடு. உனக்கெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது, போய் நீயே போட்டுக்கூடா போடவா. தலை வலிக்குது, காஃபி போட்டு கூட எனக்கா. படுத்தி எடுக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியுமே கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஜேகே உன் தம்பி என்ன காஃபி கேட்குறானா? ஆமாம். சரி விடு, நான் மேக் பண்ணுறேன். நீ மேக் பண்ணுறியா? சரி மாமா நீ மேக் பண்ண ஓகேவா, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சி, அடையே உனக்காண்டி தாண்டி நானே காஃபி மேக் பண்ணிகிட்ருக்கேன், நீ இங்கேருந்து போகிறேன்ற, இங்கேயும் மூடிட்டு நில்றி. மாமா என்னம்மா, நீ தான் அவனுக்கு காஃபி மேக் பண்ணி தரேன்றேல, நான் போகிறேன் மாமா. நில்லடி, என் பக்கத்தில் நில்லடி. ஏண்டி இப்படி பண்ணுற? ஏன் காஃபி அது சாடிக்கு ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு ரவுண்டு போயிடுவோமா? ஐயோ மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்போ ஊருக்கு போவீங்க? எதுக்குடி இப்போ ஊருக்கு போகிறத பற்றி பேசுகிற? எதுக்கு மேடம்? வேறு யாரையாவது? சி அந்த மாதிரி என்னமே எனக்கு இல்லாமம்மா, நான் உனையுமே வேணான்றேன். அப்புறம் மற்ற பசங்கள்லாம் நான் பார்க்கக்கூட மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மாமா இதெல்லாம். உனக்கு பிடிக்கணும்டி, என்னை மட்டும்தான் பிடிக்கணும், ஓகேவாடி மாமா. இப்படிலாம் கிட்டக்கு வராது மாமா, தள்ளி போ பின்னாடி தள்ளுறா என்னடி போடா வாடான்னு பேசுகிற? இப்படிலாம் நீ என்கிட்ட பண்ணாத மாமா, தள்ளுமாம்மா. என்னம்மா நீ சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? எனக்கா என்னடா யார்கிட்ட தான்க்கா நீ பேசிகிட்டு இருக்க? ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், இரு கொண்டு வந்து தொலைகிறேன். மாமா விட்டுங்கம்மா, அவன் பாரும்மா கேள்வியாக கேட்குறியா? நீ இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் என்னை ஓட்டுவியா மாமா? ஓட்டட்டும், என்னை வச்சு தானே ஓட்டுறியா? இப்படியே பேசாத மாமா, நீ தள்ளி போமாம்மா, வெளில போமாம்மா. நான் அவனுக்கு காஃபி போட்டு எனக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு தலை வலிக்குது. என்னடி ஆளாளுக்கு தலை வலிக்குதுன்னு இருக்கீங்க? உங்கள் ஃபேமிலிக்கு வந்திருக்க நோயாடி இது தலைவலி. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீயுமே அதான் சொன்ன, எனக்கு தலை வலிக்குதுன்னு. ஏன்னா நீ ஊரார் வீட்டு ஃபேமிலியா? ஆமாடி, உங்களோடலாம் சேர்ந்துட்டு எனக்குமே தலைவலி ஒட்டிக்கிச்சுடி. அதுவும் உன்னோட சேர்ந்துட்டு தானே எனக்கு தலைவலி ரொம்பவே ஒட்டிக்கிச்சு. ஐயோ என்னை இப்போ விடுவியா மாட்டியா? விட மாட்டேன்னு தானே அப்போலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். இதை பால் பொங்கிருச்சு, இந்த காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ நீ கிச்சனுக்குள்ளே வர்ற. மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுற? இப்போ நீ கிச்சனுக்குள்ளே நீ வரலைன்னா ஒரு ரூமுக்கு நான் வந்துடுவேன். எப்படி என்ன சொல்கிற? வந்து தொலைகிறே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு ஷியாம் கிட்டே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு குடி போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. எனக்கா என்னடா காஃபியை கொடுத்துட்டு எல்லாம் திருப்பி எதுக்கு கிச்சனுக்குள்ளே போகிற? போய் ரூமுக்கு போக வேண்டியதானே?
உனக்கு என்னடா பிரச்சனை? போய் தொல்லடா ஏன்டி ஒரு காஃபி போட்டு கொடுக்க சொன்னதுக்கு அவ்வளோ திட்டுனா திருப்பி எதுக்குடி கிச்சனுக்குள்ளே போகிற? ஐயோ உங்களுக்குலாம் இப்போ என்ன தான் பிரச்சனை? இப்போ உனக்கு என்ன காஃபி வந்துச்சுல, குடிச்சிட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அவங்க ஹிப்பை பிடிச்சி அவர்கிட்ட இழுக்கிறாரு. இழுத்து ரொம்பவே மூடாக்குறடி, முடியலடி. ஐயோ நீ இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க மாமா. என்னம்மா நீங்கள்? ஐயோ யாராவது பார்த்தா ஏதாச்சும் நினைப்பாங்க மாமா. நினைக்கட்டும். இன்னும் ஒரு 3 years மட்டும் எனக்கு டைம் கொடுடி பேபி கேர்ள். அப்படி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அது வரைக்கும் இப்படியே இருக்கலாம்டி. ஐயோ என்ன மாமா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எப்படி மாமா இருக்க முடியும்? நீங்கள் ஓவராக என்னை டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க மாமா. ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க மாமா. ஏய் நான் உன்னை டீஸ் பண்ணலடி. உன்னை பார்த்தாலே எனக்கு என்னென்னமோ ஆகுதுடி, ப்ரெஷர் ஆகுதுடி. என்னை என்னடி பண்ண சொல்கிற? ஓய் மாமா என்ன அம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஒயன் செல்லக்குட்டி, என் தங்க பொண்ணே எங்கே இருக்க? ஒயன் எங்கம்மா இருக்க? ஐயோ அப்பா வந்துட்டாங்க அம்மா, விடுங்க மாமா, எங்கள் அப்பா வந்துட்டாங்க. ஐயோ என்னடி அடுத்தடுத்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அப்பனுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? ஐயோ அம்மா அப்படிலாம் எங்கள் அப்பாவை பேசாதீங்க மாமா, விடுங்க மாமா. நீங்கள் போய் தொலை போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு உங்களை அனுப்பி வைக்கிறாரு. நீங்களுமே வெளியில் வரீங்க. ஒயன் குட்டி, அப்பா எப்போ வந்தீங்க? இப்போ தாண்டி குட்டி பொண்ணே வந்தேன். என்ன எப்படி இருக்க? அப்பா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கா நான் நிறையாவே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வாங்குறீங்க. இப்போ ஜங்கு கிச்சனுக்குள்ளேருந்து வராரு. ஜெக்கி, சொல்லுங்க மாமா. நீங்கள் கிச்சனுக்குள்ளேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது வந்து தண்ணி குடிக்க போனேன் மாமா. ஓ தண்ணி குடிக்க போனீங்களா? சரி இந்தாங்க ஜெக்கி, இந்தாங்க. என்னது மாமா அது? ட்ரெஸ்ஸு எனக்கு எதுக்கு? என்னடா மாப்பிள்ள, நம்ம எனக்கு பர்த்டே வருதுல்ல, ஸோ இந்த நீமே ட்ரெஸ் வச்சுக்கோ. நான் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி மாமா தேங்க்ஸ். நான் ரூமுக்கு போகிறேன். ஒயான் சொல்லுங்கள் மாமா. எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வரியா? திருப்பியும் முதல்ல இருந்தால் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே அவர் ரூமுக்கு போகிறாரு. இப்போது நீங்கள் உங்கள் அப்பாட்ட, அப்பா எனக்கு எங்கப்பா ட்ரெஸ்ஸு? இந்தாடி இதில் எல்லாமே இருக்குது, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இதில் இருக்குது, இந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு என் பொண்டாட்டி எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு தலைவலிக்கு தான் ரூமில் தூங்குறாங்கப்பா, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் கபோர்டில் வச்சுட்டு இப்போ நேராக கிச்சனுக்கு போய்ட்டு காஃபி போட்டு இப்போ ஜேகே ரூமுக்கு தான் போகிறீங்க. மாமா இந்தாங்க, அந்த காஃபி அங்கிட்டு வேடி. நீங்கள் தானே கேட்டீங்க, இந்தாங்க பிடிங்க, நான் போகிறேன். என்னடி பார்த்தாலும் போகிறேன்ட்டு இருக்கா? கொஞ்சம் வாடி மாமா. என்ன மாமா நீங்கள்? வாடி அம்சம். ஓ என்ன வேணும்? கிட்ட வாடி. ஓ என்ன மாமா? கிட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வந்து பெட்டில் உட்காந்துருக்காரு. உங்களை அப்படியே ஹிப்பை பிடிச்சி அவர்கிட்ட இழுத்து அப்படியே உங்களை, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, அவர் உட்காந்துருந்த மாதிரி அவங்கள அப்படியே ஹக் பண்ணுறாரு. அப்படியே அவரோட ஃபேஸ் வந்து அவங்களோட ஹிப்பில் படுது. மாமா மாமா விட்டுங்க மாமா அப்படின்றீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹிப்பில் நான் இட்டு புரியுது. டெம்ட் ஆகுது மாமா. வீட்டுங்க மாமா விடுறதுக்காடியும் நீங்கள் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பெட்டில் இழுத்து போகிறாரு. நீங்கள் மாமா மாமா என்ன மாமா ப்ளீஸ் மாமா விட்டுங்க மாமா. வாய் மூடுறீன்டே. சொல்லுங்கள். சொல்கிறதுக்கெலாம் நீ ஒன்றுமே இல்லடி செல்ல குட்டி புண்டாட்டி. ஐயோ லிப்ஸில் என்ன தாண்டி போடுற?
இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நீங்கள் மாமா வேணாம் என்னை விட்டுருங்க, யாராவது வந்தால் தப்பாக போயிடும், என்னை விட்டுருங்க. டேய் ஜேகே, ஜேகே அம்மா நிமிஷம் கீழே வாப்பா. ஐயோ அடுத்து இவங்க வேறையா, என்னடி இப்படி எல்லோரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி தான் டிஸ்டர்ப் ஆகும், முதல் என்னை விடுங்க, தள்ளுங்க, போங்க, பாட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே சரி நீ இங்கேயே இரு, எங்கேயுமே போகக்கூடாது, ஒரு ரூமுக்கு போயிடாத, இங்கேயே இரு, ஓகேவா? மாமா ஏன் மாமா, இங்கேயே இருடி ப்ளீஸ் டி ப்ளீஸ். இருக்க மாட்டேன், அப்போ நானுமே அவங்க பாட்டிக்கிட்ட போக மாட்டேன்டி, இங்கே தாண்டி இருப்பேன் உங்க கூட. ஓ சரி சரி போங்க போங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். ஓ ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸாக இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியுமே அவர் போகிறாரு. போயிட்டு அம்மா என்னங்கம்மா, ஜேகே என்னை கொஞ்சம் கடைக்கு கூட்டிகிட்டு போறியா? கடைக்கா? எந்த கடைக்குமா? டேய் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வருவோம், கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். திங்ஸ் வாங்கணுமா? சாயங்காலம் போய்க்கலாமா? டேய் இப்போ கூட்டிகிட்டு போடா, நிறையாவே திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, எதுவுமே இப்போ வந்துட்டு இல்லை, எல்லாமே வாங்கணும். ஐயோ அம்மா சாயங்காலம் போகலாமே. ஏன் இப்போ எதுவும் உனக்கு வேலை இருக்கா? ஆமாம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நிறையாவே ஃபைல்ஸ் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணுமா. ஓ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல் என்னை கூட்டிகிட்டு போ. அம்மா ப்ளீஸ்மா சொன்னால் கேளுங்கம்மா. டேய் ஜேகே எதுக்கு தாண்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போடா. அப்பா நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம்ல. டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் சும்மாவாக இருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு தெரிலையா? ஆமாம் என்னத்த ஒர்க் பண்ணிவிட்டு என்னைய தான் எல்லோரும் போட்டு படாப்படுத்துறீங்க. சரி வாங்கம்மா உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ சொல்லுங்கம்மா. ஏன் ஒரு ரூமுக்கு போடி. ஓ அப்படியா, சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ். ஏய் இன்னைக்கு நைட்டு நீ வேணும்டி. ஓ என்னை விடவே மாட்டிங்களா? விடவே மாட்டேன்டி. சரி அம்மா இருக்காங்க, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. என்கிட்ட நீங்கன்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் அடித்து அப்படியே கல்லே போட்டுட்ருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அங்கேருந்து ஜேகே உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு, உங்கள் கால் எங்கேஜாகவே இருக்குது. நீங்களுமே ஜேகேவோட கால் வந்துட்டு பேக்கில் வரதை பார்க்குறீங்க, செகண்ட் காலில் வரதை பார்க்குறீங்க. ஆனால் எங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அங்கே அட்டன் பண்ண மாட்டேறீங்க. ஏன்னா அட்டன் பண்ணால் ஏதாச்சும் ஒன்று ஃப்ளட் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்களுக்கு கால் பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ யார்கிட்ட தான் பேசிகிட்ருக்கா? ஏதாச்சும் பையன் கூட பேசிகிட்ருப்பாளோ? ஓ எவன் கூடடி பேசிகிட்ருக்கா? கொஞ்சம் அவங்க கட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோன் அடித்து பேச மாட்டியாடி? இருடி உன்னை வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன். முடிஞ்சாம்மா எவ்வளோ நேரம் தாம்மா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம், எனக்கு ஓவரால் டயர்டாக இருக்குமா. இன்னும் கொஞ்சம் இருக்குடா, இன்னும் கொஞ்சம்லாம் அப்புறம் வாங்கிக்கலாமா, நான் வாங்கிட்டு வந்து தரேம்மா, மொதல் வாங்கம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் இன்னும் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்படியே ஜேகே வந்துட்டு அப்படியே எல்லா திங்ஸையும் டேபிளில் டொம்முன்னு வச்சுட்டு இப்போ நேரம்மா எனக்கு தலைவலிக்குது, நீங்கள் இதெல்லாம் பார்த்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு தலைவலிக்குது, நான் போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு. இப்போது அவர் ரூமுக்கு போயிட்டு திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறாரு. உங்களுக்கு ஃபோன் எங்கேஜாக தான் இருக்குது, அவர் கட்டுப்போட உச்ச கட்டத்தில் இருக்கார் மனுஷன். அப்படியே அவரால் தாங்க முடியல, இரிட்டேட்டிங்க. அப்படியே இப்போ கோவமாக இப்போ உங்கள் ரூமுக்கு தான் வராரு. ஒயன் கதவை திறடி. இந்த வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே போயிட்டு இப்போ வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே இப்போ வந்துட்டு அப்படியே உங்களை பிடிச்சி உள்ளே தள்ளி அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு உங்கள் லிப்பில் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறாரு. யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
அப்படியே அவர் அவங்க ஃபோனை கையில் வாங்கிட்டு அப்படியே கட் பண்ணி அவரோட பேக்கெட்டில் வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே அவங்கள, ஏய் யார்கிட்ட நீ பேசிகிட்ருக்க, யார்கிட்ட பேசிகிட்ருக்க? மாமா என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்ருக்கேன் மாமா. ஃப்ரெண்டுகிட்ட இவ்வளோ நேரமா? ஃப்ரெண்டுக்கிட்ட இவ்வளோ நேரமாக பேசிகிட்ருக்கியாடி? எவன்கிட்ட பேசிகிட்ருக்கா? ஐயோ நீங்கள் ஏன் மாமா இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? உண்மையிலேயே நான் என் ஃப்ரெண்டுகிட்ட தான் மாமா பேசிகிட்ருக்கேன். ஃப்ரெண்டுகிட்ட இவ்வளோ நேரமாடி? சரி ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற ஓகே, என் கால் வருதில்ல, என் காலை அட்டன் பண்ணி என்கிட்ட பேசிட்டுல நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருக்கணும் அப்படின்றாரு. நீங்கள் மாமா என்ன மாமா உங்கள்கிட்ட பேச சொல்கிறீங்க? ஏய் நான் யாரடி? நீங்கள் மாமா, ஏய் நான் உன்னோட லிட்டில் பேபி பாய்டி. ஓகே பேபி பாய் சொல்லுங்கள். என்னடி எனக்கு வேணும்டி. என்ன தான் மாமா உங்களுக்கு வேணும்? எனக்கு உன்னோட எல்லாமே வேணும்டி. ஓ மாமா இப்படிலாம் பேசாதீங்க மாமா. ஏய் அடுத்து யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறக்குள்ளேயும் ஓடி ஒரு ரவுண்டு போயிடலாண்டி. ஐயோ மாமா இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை மாமா. ஏன் மாமா இப்படி என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்க? ஏய் நீ இன்னசென்ட் தாண்டி, நீ இன்னசென்ட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஏன்னா நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன்டி. ஐயோ ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க மாமா. ஏய் உனக்கு நான் சொல்லித்தரேன்டி என்னென்ன இப்படி பண்ணணும்னு. ஐயோ மாமா நீங்கள் சொல்கிறது கேட்கவே மாட்டீங்களா மாமா? என்னை விடுங்க மாமா. ஏன்டி எப்போ பார்த்தாலும் விடுங்க விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? உன்கிட்ட வந்தாலே நீ உன்கிட்ட விடவே மாட்ற. நீ இப்படி உன்கிட்ட விடாமல் இருக்கிறது தாண்டி இன்னுமே உன்னை ரொம்பவே டீஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. உன் கூட நான் இருக்கணும்னு தோணுதுடி. இப்படி நீ என்னை அவாய்ட் பண்ண தான் அப்படியே வேறு லெவலில் உன்னை அனுபவிக்கணும்னு தோணுதுடி. அதனால் அவாய்ட் பண்ணாதடி என்னையோயன். ஐயோ மாமா தயவுசெய்து வெளியில் போங்க மாமா. இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க மாமா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது மாமா. ஏய் என்னடி பார்த்தாலும் பிடிக்காதுன்னு இருக்க? இங்கே பாரு எப்பயும் சொல்கிறேன், என் பொண்டாட்டி சரியா? இன்னும் 3 இயர்ஸில் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறவேன். அதுக்குள்ளே வீட்டில் அவனை சொல்கிறாங்க இவனை சொல்கிறாங்கன்னு நீ அவங்கள கல்யாணம் முடிச்சுக்கணும்னு ட்ரை பண்ண மாமலே எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவேன். அப்புறம் உன் கையில் என்னை மாதிரி ஒரு குட்டியாக லிட்டில் பேபி பாய் வந்துடும். ஓகேவா? ஐயோ மாமா அப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க மாமா. எனக்கு பிடிக்கல மாமா. ஏய் என்னடி சும்மா பிடிக்கலன்னு இருக்க? நீ உன்னோடது எல்லாமே எனக்கு மட்டும் தாண்டி சரியா? உன்னோட காண்டாக்டில் இந்த பையனோட நம்பரும் இருக்கக்கூடாது. இப்போயே எல்லா நம்பரையும் டெலீட் பண்ணிவிடு. உங்ககிட்ட கேர்ள்ஸ் மட்டும்தான் பேசணும். பாய்ஸ் யார் கூடயுமே நீ பேசக்கூடாது. உன்னோட காலேஜ்லேயும் அப்படி தான். ஓகேவா? மாமா காலேஜ்லலாம் எப்படி மாமா? பசங்களும் தான் மாமா படிக்கிறாங்க. பேசாமல் எப்படி மாமா இருக்க முடியும்? பேசக்கூடாதுடி, பேசக்கூடாது. நீ பேசினேன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சுன்னா மாமலே டெய்லி உனக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டி. மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? சரி ஓகே, நான் அப்படியே பசங்க கூட பேசினா உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சுருக்கேன்டி, எல்லா இடத்துலையும் ஆள் வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணுற, நீ எவன் கூட பேசுகிற, என்ன பண்ணிகிட்ருக்க எல்லாமே எனக்கு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும்டி. ஐயோ ஏன் மாமா அப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏய் இது லவ் டார்ச்சர்டி, லவ் டார்ச்சர். சரிடி நாடி மாமாவுக்கு ஓவராக ப்ளஸ்ஸர் ஆகுது. மேடம் வேறு சேரில் செம்மையாக இருக்கீங்க. என்னால் முடியல. உங்களால் இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. தயவுசெய்து என்னை விட்டுங்க மாமா. ஏய் ஐ நீட் யூ டி, ஐ நீட் யூ பேபி, ஐ நீட் யூ பேபி கேர்ள். ஐயோ மாமா அதெல்லாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட எனக்கெல்லாம் புரியவே இல்லை மாமா. எதுக்கு தான் மாமா என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? உனக்கு புரியலடி, உனக்கு புரியாது. நீ எனக்கு எதுவுமே புரியலைன்னு சொல்லும்போது அப்படியே உன்னை இன்ச்சு போய் இன்ச்சா எல்லாத்தையும் ரசிக்கணும்னு தோணுதுடி. என் இன்னசென்ட் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஜெயிக்க சொல்கிறாரு. நீங்கள்
ஐயோ! நான் இன்னசென்ட்டுன்னு தெரியல. என்னை போட்டு ஏன் மாமா இப்படி பாடாப்படுத்துறீங்க? என்னை விட்டுங்க மாமா. இது எதுவுமே எனக்கு பிடிக்காது மாமா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் எந்த பசங்கள்கிட்டையும் பேச மாட்டேன். ஓகேவா? நான் வந்துட்டு பசங்களோட நம்பர் பூராமே என் செல்லேருந்து டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் தயவுசெய்து இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க மாமா. என்னை விட்டுருங்க மாமா. ப்ளீஸ் மாமா. ஏய் இப்படி இவ்வளோ சொல்கிற? இன்னும் 3 இயர்ஸ் இருக்குடி உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும்லாம் என்னால் உன் கூட இப்படிலாம் இருக்க முடியாதுடி. உனக்கு வயசு என்ன ஆச்சுன்னு உனக்கே தெரியும்ல. இப்படி நான் இருப்பேன்? ஐயோ! உனக்கு வயசு ஆயிடுச்சுன்னா போயிட்டு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே. என்னை போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் என்னடி பேசுகிற மயிறு? நீ தாண்டி வேணும் எனக்கு. நீ தான் வேணும் சரியா? இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த சாவடிச்சிருவேன்டி. சாவடிச்சிருவேன் பார்த்துக்கோ. இப்படிலாம் பேசக்கூடாது ஓகேவா? உனக்கு நான், எனக்கு நீ ஓகேவா? உனக்கு நான் குழந்த ஓகேவா? நான் மட்டும்தாண்டி உனக்கு குழந்த ஓகேவா? சொல்லுடி. ஆ ஆ ஓகே ஓகே மாமா. ஓகே மாமா. நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் குழந்த. ஆமாம். இதுக்கப்புறம் உனக்கு குழந்த பிறந்தா கூட உன்னோட ஃபர்ஸ்ட்டு குழந்த நான் மட்டும்தாண்டி. புரியுதோ? ம் 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 ஆ ஓகே மாமா. புரியுது மாமா. புரியுது என்ன புரிஞ்சு? நீங்கள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் குழந்த. குழந்தைக்கு என்ன பண்ணுவேன் மாமா? குழந்தைக்கு என்னடி பண்ணுவேன் தெரியலையே. ஏய் இன்னசென்ட் பொண்டாட்டி, குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு கூட உனக்கு தெரியலையேடி. உனக்கு குழந்தையாட்ட வளர்த்து வச்சுருக்காங்களே. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. வெளில போகணுமா? ஐயோ இந்த மாமாலே இவ்வளோ கிக்கிறது எனக்கு. நீ மாமா மாமான்னு கூப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடியோ. ஜேகே வெளியில் போறியா? ஏய் என்னடி பசங்க ஜேகேன்னு சொல்லிட்டா மாமான்னு கூப்பிட்றீ. இப்போ மாமான்னு கூப்பிட்டா தான் ஒரு மாதிரி ஆகுதுன்றீங்க. ஜேகேன்னு கூப்பிட்டா மாமான்னு கூப்பிடுன்றீங்க. நான் எப்படி தான் உங்களை கூப்பிடட்டும்? டேடி. என்னது டேடின்னு கூப்பிட்றீ? ஐயோ மாமா அப்படிலாம் கூப்பிட முடியாது. வெளில போங்க மாமா. ஏய் டேடின்னு கூப்பிட்றீ. அப்போ தாண்டி நல்லாயிருக்கும். அப்போ தாண்டி எனக்கு இன்னுமே நல்லா மூடாகும். அப்போ தாண்டி உன்னை விடிய பண்ணலாம். மாமா ஐயோ என்னை போட்டு படுத்தாதீங்க மாமா. நான் அழுதுருவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோ என் செல்லக்குட்டி கண்ணில் கண்ணீர்லாம் வடியுதே. சரிடி விட்ரி நான் போயிடுறேன்டி. அழுகாதிரி என் செல்லக்குட்டி. அழுகாதிரி அப்படின்னு சொல்ல மாட்டியாசத்தோட சொல்லுவேன். நீங்கள் இப்படி தான் என்கிட்ட ஒருத்தவங்க ஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை மாமா. உங்களை போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் அவரை தள்ளி விட்டு இப்படி உங்கள் ரூமோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நேராக வந்துட்டு வெளியில் போகிறீங்க. கீழே எல்லாருமே இருக்காங்க. உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜேகே ஐயோ என்னை வேறு இவ்வளோ ப்ளஸர் ஏற்றி விட்டு போயிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அப்படியே நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்டலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கிட்டேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். உங்கள் அம்மா சரி ஓகே எல்லாத்துக்கும் லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லஞ்சுக்கு வந்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது உங்கள் அம்மா உங்களை தான் கூப்பிட்றாங்க. வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறி. எல்லோரும் ஒவ்வொரு டிஷ்ஷாக சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. மம்மி எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷாக பண்ணிடுங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா எப்படி அவங்களுக்கு பிடிச்சது தானே சாப்பிடுவாங்க. நீ மட்டும் மம்மி எனக்கு அது பண்ணி கொடுங்க இது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீல்ல. அது மாதிரி தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் காய்கறி தான் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அம்மா என்னை விட்டுருங்கம்மா. காலையிலேருந்து என்னை வேலையாக வாங்கிட்டுருக்கீங்க. பொம்பளை பிள்ளை தாண்டி நீ. பொம்பளை பிள்ளைனா வீட்டில் வேலை பார்க்கணும்டி. வேலை பாருடி. இப்போ உன்னை கட்டிக்க போகிற புருஷன் அவனா வந்து வேலை பார்ப்பியா? உனக்கு நீ தானே எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போயே எல்லாத்தையும் கற்றுக்கோ. நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போனால் நான்லாம் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். என் புருஷனை தான் எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ரொம்ப பேர் இப்படி வந்து உனக்கு கிடைப்பாங்க.
நீ தான் கடைசியில் இப்படிலாம் வாய் பேசுகிற தெரியறதுக்கு நீ தாண்டி வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க போகிற பாருடி உன்னை வேலை பார்க்க வச்சு அவன் கொல்ல போயான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எனக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க, என்னை என்ன சாபம் விடுறீங்களா அப்படி ஹஸ்பண்டாக கிடைக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறீங்க. சாபம் இல்லடி என்ன, இதுதான் பொண்ணுங்களோட நிலமை சரியா. ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும், வீட்டில் எல்லா வேலையுமே நம்ம தான் பார்க்கணும். நான் அவங்க அப்பாவை கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது வந்துட்டு எந்த வேலையும் வந்து என் மாமியாரை எனக்கு பார்க்கவே இல்லை, நான் தான் எல்லா வேலையுமே பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா எதுக்குமா, ஏம்மா அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாரா? அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண வருவாருடே, ஆனால் எங்கள் மாமியார் விடவே மாட்டாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வேணால் பாருங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவே எல்லா வேலையுமே அவன் தான் பார்ப்பியான், ஆனால் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். வீட்டில் ஹாயாக படுத்து தூங்குவேன், சமைக்கிறதுலேருந்து வீட்டு வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட கொடுத்துருவேன். பாருங்களேன், நான் அப்படி ஒரு மாப்பிள்ளையாக தான் பார்த்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆசை தாண்டி ஆசை, அப்படி வந்து உனக்கு அமையணும்ல, அமையுவேம்மா, நான் அப்படி பையனாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா கிட்ட. இப்போ ஒயான் ஒயான் ஸோ இவருக்கு வேறு வேலையும் இல்லை. ஏம்மா உன் தம்பிக்கு என் பேரை சொல்லி கூப்பிடல, எனக்கு தூக்கமே வராதா? போய் என்னான்னு கேட்டு வாடி போடி. ஓ இந்த வரேம்மாம்மா. என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பாடு சமைக்க. ஓ அப்படியா, சரி என்ன சாப்பாடு செய்கிறீங்க? எனக்கு என்ன தெரியும், ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. அம்மா என்கிட்ட காய்கறி கட் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி எதுவும் ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் வேணுமாவா? காய்கறி கட் பண்ணுறதுல என்ன ஹெல்ப் வேணும் எனக்கு? நான் வேணா காய்கறி கட் பண்ணி தரட்டுமாடி? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எனக்கா? என்னடா, அதான் மாமாவே வந்து கட் பண்ணி தரேன்றார்ல, ஏன்க்கா விடுக்கா, அவர் கட் பண்ணட்டும். டேய் அம்மா என்னைய தாண்டா பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, சரி என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. என்னதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை? உங்கள் அம்மாவையும் எங்கிட்ட வர சொல்லு, வா நம்ம 2 பேர் சேர்ந்து சமைப்போம். என்னது, நீயும் நானும் சமைப்போம்? நான் சமைக்கிறேன், நீ கூட நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணு. போங்க மாமா, நான்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? இருட்டி இந்த வரேன். அக்கா என்னடா அக்கா, நீ ஓவராக டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் நிறையா டிஷ் சொல்லியிருக்காங்க, நீ போக்கா, நான் சமைக்கிறேன். நீ சமைக்கிறியா? என்னடா புதுசா? ஆமாக்கா, நீ ஓவராக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க, எனக்கு பார்த்தாலே தெரியுது. எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும்க்கா, நீ போக்கா, நான் சமைக்கிறேன். சரிடா பார்த்து எல்லாத்தையும் பண்ணு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அம்மா இருங்கம்மா நானும் வரேன். நீ இருந்தால் அவன் கூட ஹெல்ப் பண்ணி. ஐயோ என்னையவே ஒருத்து விட்டே போயிட்டுருக்கீங்களே நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்ன பண்ண, ஏதாச்சும் அரைச்சி கொடுக்கணுன்னா அரைச்சி கொடு, காய்கறி கட் பண்ணி கொடுக்கணுன்னா கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போது உங்கள் அப்பா ஹலோ அப்படின்னு ஃபோன் பேசிகிட்டே அவர் வெளில போயிட்டார். உங்கள் அம்மா ரூமுக்கு போயிட்டாங்க. உங்கள் தம்பி வந்துட்டு காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு செல்லை நோண்டிகிட்ருக்கான். உங்கள் பாட்டியும் உங்கள் தாத்தாவும் வந்துட்டு கடைக்கு பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே போயிட்டாங்க. இப்போ நீங்களுமே ஜெயிக்கவும் மட்டும்தான் கிச்சனுக்குள்ளே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி இந்த அடுப்பு இருக்கும்ல அதுக்கு பக்கத்தில் அப்படியே உட்கார வச்சுட்டு, நீங்கள் மூடிக்கிட்டு உட்காரு சரியா, நான் என்ன பண்ணுறேன்னு நீயே பாரு ஓகேவா, நீ எதுவுமே பண்ண தேவையில்லடி, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் ஓகேவா. என்ன பண்ண போகிறீங்க? சமைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லையா? ஒன்றும் தேவையில்லடி, நீ அமைதியாக உட்காந்தாலே போதும் சரியா, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வேகமாக காய்கறி கட் பண்ணுறாரு. வேகமாக அவருமே அங்கிட்டும் இங்கிட்டும் சமைச்சிக்கிட்டே இருக்காரு. அப்படியே நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சார் வாட் ஏ பியூட்டிஃபுல் மேன், இப்படி வேலை பார்க்குறாரு, செம்மையாக வேலை பார்க்குறாரு. இது வரைக்கும் ஒரு தடவை கூட இவர் சமைச்சு நம்ம பார்த்ததே இல்லைடா, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அப்படியே வந்துட்டு அவருக்கு அவரோட ஹேர் வந்து அவரோட ஐஸில் விழுகுது. அவர் காய்கறி கட் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துட்டு அதை எடுத்து விட்டுட்டே இருக்கார். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இருங்கம்மா நான் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட போய்ட்டு அவரோட ஹேரை எடுத்து அப்படியே
உங்களோட கிளிப் எடுத்து அப்படியே வந்து அவருக்கு குத்தி விட்றீங்க. ஏய் என்ன பண்ணுறியாடி, கிளிப் எடுத்து குத்தி விட்ற. ஏய் நீ சமைச்சிட்ருக்க, ஹேர் வந்து உன் கண்ணில் விழுகுதுல, அப்புறம் உனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும்ல. ஐயோ எவ்வளோ பாசம் என்னோட இன்னசென்ட் பொண்டாட்டிக்கு என் மேலே. ஐயோ ஏய் இப்படிலாம் கிட்டக்க வந்து நீ பேசுனேன்னா எனக்கு சமைக்கிற மூடு போயிருதுடி. ஓ ஓ ஓ ஓகே 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 நீங்கள் சமைங்க மாமா, நீங்கள் சமைங்க, நான் சைலண்ட்டாக இங்கிட்டே இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வாய் மேலே ஒரு சின்ன குழந்தையாட்ட வாய் மேலே கையை வச்சுட்டு கையை கட்டி உட்காந்துருக்கீங்க. ஏய் பேபி கேர்ள்லாம் உட்காராதடி, குழந்தையாட்ட இருக்கடி, பின்ன எப்படி இருக்கணும். இன்னும் மூடாகுதுரி மாமாவுக்கு. ஐயோ மாமா இப்பெல்லாம் பேசாதீங்கம்மா, நான் வேணா போயிடட்டுமா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இங்கேயே உட்காரு இரு, அவ்வளோதான் ஃபினிஷிங் டச்சு, நான் சமையலும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு சமைச்சு எல்லாத்தையுமே வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒயன் எல்லாத்தையும் போய் சாப்பிட கூப்பிடு. ஓகே மாமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஒவ்வொரு ஆளாக போயிட்டு சாப்பிட கூப்பிட்டுருக்கீங்க. உங்கள் தம்பினா காலையில் ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு உட்காந்துட்ருக்கியான், அவனை கூப்பிட்றீங்க. ஷாம் டேய் ஷாம் சாப்பிட வாடான், அவனுக்கு அங்கே காதில் ஹெட்ஃபோன் மாட்டிருக்கேன், காதே கேட்கல. இப்போ ஜேகே தொலைவில் போய் நம்ம நடிச்சிட்டு அவள் அத்தனை தடவை கத்திகிட்டே இருக்கா, மயிர் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு உட்காந்துட்ருக்க. கத்துனா ஏன் ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து கூப்பிட தெரியாதா, அதுக்கு தலையிலலாம் வந்து அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உன் தம்பி கேட்குறியான். வாய் பேசாதடா என்கிட்ட, வாய் பேசாத, வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. யோ அம்மா இவரை எங்கேருந்துமா பிடிச்சிங்க, இப்படி ஒரு அன்கிள் நம்மளுக்கெல்லாம் தேவையாம்மா. டே வாய் பேசாத, சப்புன்னு அரைஞ்சி விடுவேன். ஆமாம் உங்களுக்கு உங்கள் தம்பி சொல்லிட்டா மட்டும்தான் கோவம் வரும். ஆமாடா ஷாம், எப்படி தான் இவரை எல்லாத்தையும் மயக்கிறாருன்னு தெரில. அம்மாலேருந்து அப்பாலேருந்து எல்லாருமே இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஜேகே மாமா சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே அவர் உங்களை ஒரு மாதிரியாக லுக் விட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிகிட்டே உங்களை முறைக்கிறாரு. அதாவது நான் தமிழில் 3ஆவதாக காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரியாக உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நான் சும்மா சொன்னேன் உங்களை மாதிரி ஒரு தம்பி கூட கிடைக்க எங்கள் அம்மா கொடுத்து வச்சுருக்கணும், உங்களை மாதிரி ஒரு மாமா கிடைக்க நாங்களுமே கொடுத்து வச்சுருக்கணும் இல்லை ஷாம், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை பார்த்து கேட்குறீங்க. ஆமாக்கா அப்படின்னு நான் ஒன்றும் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே சேர்ந்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே நீங்கள் வந்து ஜேகேக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பீங்க. அப்படியே ஜேகே அவரோடைய லெக்கை வச்சு உங்களோட லெக்கில் நோண்டிட்டு, அதாவது உங்களோட காலில் நோண்டிகிட்டு இருக்காரு. ஐயோ சாப்பிட்டுட்டு இருக்கணும், மூடிட்டு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரும் கண்ணாலேயே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருமே இதை கண்டுக்கலை, அவங்க சரி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவர் அப்படியே அவருடைய லெக்கை வச்சு உங்கள் லெக்கில் நோண்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் ப்ளீஸ் விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடவே இல்லை, எந்திரிச்சு போயிடுறீங்கம்மா, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் போயிட்டீங்க. இப்போ அவர் தான் அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு, அக்கா இருக்கா நான் போய்ட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அவள் தான் பசிக்கலேன்னு போயிட்டாளடா, விடுறா, அதெல்லாம் அவளுக்கு பசிக்க தான் செய்யும், அப்போ நான் அவளை பார்த்து முறைச்சேன்னா அதனால் கோவத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன், நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். அவள் என்ன குழந்தையா, அவளுக்கு வச்சா அவளே தின்னுவாடா, அக்கா விடுக்கா, அவள் குழந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே வந்துட்டு அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு பெல்லில் படுத்து கிடக்கீங்க, செல்லை நோண்டிகிட்டே அப்படியே வந்து பார்க்குறாரு. நீங்கள் செல்லில் வந்துட்டு என்ன பார்த்துட்ருப்பீங்கன்னா, அதாவது பிடிஎஸோட வீடியோ, அதாவது வந்து பிடிஎஸ்க்கு தமிழ் சாங் எடிட்டு பார்த்துட்ருக்கீங்க OT7க்கு. நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கும்போது யாருடி இவங்களாம், அம்மா இவங்களாம் ஐடல் மாமா, இவங்க எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா, இவங்க தான் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு, இப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் இவங்கள தான் பிடிக்கும், வேர்ல்டு ஃபேமஸ் மாமா இவங்களாம், உங்களுக்கு தெரியாதா, பசங்களை பற்றி பசங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னடி பண்ண போகிறோம், இவங்கள எதுக்குடி நீ பார்த்துட்ருக்க, அம்மா இவங்க வேர்ல்டு ஃபேமஸ், எல்லாத்துக்குமே பிடிக்கும்மா, இவங்களுக்கு ஃபேன்ஸு எல்லா இடத்துலையும் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு ஃபேனு, அதாவது நீ வந்து எனக்கு தான் ஃபேனாக இருக்கணும் ஓகேவா, எனக்கு மட்டும்தான் ஃபேனாக இருக்கணும், வேறு எப்போனுக்கும் நீ ஃபேனாக இருக்கக்கூடாது ஓகேவாடி,
வேறு யாரையுமே நீ உன் செல்ல பார்க்கக்கூடாதுடி ஓயன். எத்தனை தடவையும் உனக்கு சொல்கிறது, உனக்கு புரியாதடி ஓயனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ மாமா, இவங்களெல்லாம் நான் செல்லெல்லாம் மட்டும்தான் பார்க்க முடியும், நேர்லலாம் என்னால் பார்க்க முடியாது மாமா. அதான் நான் இருக்கேன்ல, இனி நேரில் பாருடி, இனி இப்படி நினச்சிக்கோடி, அந்த பிடிஎஸ் நான் தான் அப்படின்னு நீ நினச்சிக்கோடி. நான் இருக்கேன்லடி உன் முன்னாடி, நீ கண்டவனே இதுக்கடி பார்த்துட்ருக்க. ஐயோ மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க ஃபேன்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிச்சு அவங்கள அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஏய் எனக்கு ஃபேன்ஸை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் எடுத்து அவரோட ஐடி பேஜுக்கு போகிறாரு. அவர்கிட்ட ஒரு ஃபாலோயிங் கூட இல்லை, ஆனால் அவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அப்படியே என்னம்மாம்மா உனக்கு ஃபாலோவர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க பின்ன உன் மம்மி நான் நீ என்னடி நினச்ச, நான் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா, இன்ஸ்டாகிராம்லேயே வேர்ல்டு ஃபேமஸ் நான் தாண்டி. என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நான் பாருடி பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறடி. நீ இந்த மாதிரி என்னை கண்டுக்காமல் இருக்கிறது தாண்டி எனக்கு உங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐயோ ஏமாம்மா அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. நீ ஒழுங்காக தின்னுட்டு வந்திருந்தீன்னா இப்போ இங்கே அங்கே வந்திருக்க மாட்டேன். நீ திங்காமல் வந்துட்டியா, அதான் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. இந்தா சாப்பிடு. சரி நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க. ஏய் நான் ஊட்டி விடவா? ஐயோ ஏமாம்மா எனக்கு கை இருக்குமாம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன் மாமா. ஏய் நீ பொண்டாட்டிடி, உனக்கு நான் ஊட்டி விட்றேடி. என்னம்மா வாய்க்கு வாய் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஏய் பின்ன என்னடி சொல்ல இங்கே பாரு, உங்கள் அப்பங்காரையும் எவனாவது மாப்பிள்ளையை பார்க்குறியான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போனேன். உன்னை நான் சோத்தில் விஷத்தை வச்சு உனக்கு கொடுத்து உனையும் சாகடிச்சிருவேன், நானும் செத்து போயிடுவேன். சரியா? நான் இருக்கேன் ஓகேவா? உங்கள் அப்பங்காரை அப்படியே ஏதாச்சும் வந்து சொன்னானா நான் ஜங்குக்கு மாமாவை தான் கல்யாணம் முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும். சரியா? அப்படிலாம் சொன்னால் நீ அடிச்சு போவாங்க. ஏய் யாரடி உன்னை அடிப்பா, மேலே கை வைக்க விட மாட்டேன்டி இந்த மாமா. ஓகேவா? இந்தா இதை சாப்பிடு. சாப்பிட்டு ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி செல்ல நோண்டிகிட்டு இருந்தால் மண்டே உடச்சிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறாரு, நீங்களும் குடிக்கிறீங்க. குடிச்சு முடிச்சிட்டோன்னே அப்படியே உங்கள் செல்லையும் பிடிங்கிட்டு போயிடறாரு. மாமா செல்லை கொடுத்துருப்பாங்க மாமா, எனக்கு போர் அடிக்கும் மாமா, ஒரு மாதிரி இந்த வேலை மூடிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செல்லை பிடிங்கிட்டு போயிடறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கீங்க. செம்மையாக உங்கள் அப்பா உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களே, அந்த ட்ரெஸ் தான் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. செம்மையாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் மாமா உங்களை பார்க்குறாரு. என்னடியோ என்ன இப்படி இருக்க, என்னால் முடியலடி. நீ இப்படிலாம் பேசாதம்மா, என்னாலையும் முடியலை மாமா. ஒரு மாதிரி ஆகுதாடி. இப்படிலாம் பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் மாமா அப்படியே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? வேறு லெவலில் இருக்குடி நீ. இன்றைக்கி என் பிறந்த நாள்யா, இன்றைக்காவது என்னை விட்டுறியா? பிறந்த நாள் அன்றைக்கி நச்சுன்னு இருக்க, எப்படி உன்னை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. இப்போது உங்கள் அப்பா அப்படியே பெரிய கேக்கை உள்ளே கொண்டு வராரு. அப்படியே நீங்கள் கேக்கை பார்த்தோன்னே எவ்வளோ பெரிய கேக்குப்பா, தேங்க்யூப்பா. ஓகேடி செல்லக்குட்டி, எல்லாம் உனக்காண்டி தான், என்னோட லிட்டில் பிரின்சஸ்க்காண்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு எல்லாருமே கேக் கட் பண்ணுறதுக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் கேக் கட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அப்பா ஒரு நிமிஷம் ரெடி செல்லக்குட்டி அப்படின்றாங்க. என்ன டேடி அப்படின்னு. ஜின் இங்கே வாப்பா. இந்த வரேன் அங்கிள். எல்லோரும் இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய வருங்கால மாப்பிள்ளை, ஒயனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. சரி சாக்கு உங்களுக்கு. அப்படியே ஜிக்கிக்கு கொன்று 2 சவந்துருச்சு. அப்படியே ஒரு கோபத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கார். இந்த பெருசு இப்போ எதுக்கு அவனையும் கேட்காம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மாப்பிள்ளைக்கு, இவளுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? முடியாதுன்னு சொல்லுடி. அப்பா என்னப்பா இப்போ மேரேஜுக்கு என்ன அவசரம்? உனக்கு என்ன ஏஜ் ஆகுது, மேரேஜுக்கு என்ன அவசரம்னு கேட்டுட்ருக்க? என் பொண்ணுக்கு நான் சரியான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும்ல, ஸோ தேர்ந்தெடுத்துட்டேன். இதுதான் இன்னும் 1 வீக்கில் உனக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ். என்னப்பா எதுக்குப்பா அப்படி அவசரமாக பண்ணிகிட்ருக்கீங்க? அப்பா சொன்னால் கேட்க மாட்டியாடி ஓயன்? அப்பா சொன்னால் கேளு, உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக நான் ரெடி பண்ணியிருக்கேன்.
ஜின் ஓகேவா? நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க, ஜின்னு உங்களை பார்க்குறாரு. இதை அப்படியே நீங்கள் 2 பேரும் பார்க்குறத ஜேகே பார்க்குறாரு. அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஏன் முடியாதுன்னு சொல்றியே? அப்பா அது வந்து உனக்கு சம்மதம் தானே எனக்கு தெரியுமா? நீ எப்பயுமே அப்பா பேச்சை மீற மாட்டேன் எனக்கு தெரியும். சரி ஓகே, கேக் கட் பண்ணி ஜின்னுக்கு ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் அப்படியே வந்து கேக்கை கட் பண்ணி ஜின்னுக்கு ஊட்ட போகிறீங்க. அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிங்க திருப்பி அப்படியே அந்த கேக்கை வந்து ஜேகே சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஓ ஜின்னுக்கு ஊட்ட போனியா? சாரி 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 ஓயன், நான் எனக்கு தான் நினச்சி நான் வேகமாக சாப்பிட்டுட்டேன். ஐம் சாரி சாரி ஜின், சாரி கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து ஒரு மாயா சிரிச்சுக்கிட்டே ஜிக்கி சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? முடியாதுன்னு சொல்கிறேன்னா அவனுக்கு கேக் ஊட்ட போகிற சாப்பிடிச்சிட வேண்டிய உனைய. ஆமாம்மா விட்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ஹேண்டை அவரோட ஹேண்ட்லேருந்து லூஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவருமே விட்டுறாரு. இப்போ அவ்வளோதான், கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. அங்கே மேரேஜ் டேட்டையும் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உங்கள் அப்பா. இப்போ வந்து ஜின்னு உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களுமே உங்கள் அப்பா அவ்வளோதான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லிட்டு இப்போ வந்து பேச போகிறீங்க ஜின்னுக்கிட்ட போய் பேசுகிறீங்க. சொல்லுங்கள் ஜின். ஒயன் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? ஒயன் என்னை நான் எப்படி பார்த்துக்குவேன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிடுவேன். உன் கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவிடாமல் நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிடுவேன் ஒயன். ஓ தேங்க்ஸ் ஜின். உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா? அது வந்து ஜின் பிடிச்சிருக்கு. ஓ மை காட், இப்போ தான் எனக்கு ரொம்பவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஒயன், தேங்க்யூ. உண்மையிலேயே உனக்கு என்னை பிடிக்காதோன்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு சொல்லிட்டு ஓகே சரி வா ஒயன் அங்கே போகலாம், எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேராக 2 பேருமே அங்கே போகிறீங்க. இப்போ ஜின்னு சொல்கிறாரு, எனக்கும் என்னை ரொம்பவே பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாரு. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்படியே முறைச்சிட்டு உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் காதுகிட்ட என்னடி நினச்சிட்ருக்க நீ, பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன்ல. அப்படியே வந்துட்டு நீங்கள் அவரை பார்த்து ஒரு மாதிரி பயந்த மாதிரி நிற்கிறீங்க. அப்புறம் அவருமே அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நீங்கள் இங்கே எல்லாமே இப்போ ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. இப்போ ஜின்னோட அம்மா அப்பா, அப்படியே உங்கள் அம்மா அப்பா, ஜேகேவோட அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்துருக்காங்க, நீங்களுமே இருக்கீங்க. அப்படியே வந்து எல்லோரும் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. மேலே ஜேகேக்கு இரிட்டேட் ஆகுது. இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. சின்னமே ஓகே டேக் கேர் ஒயன், நீ டேக் கேர் ரெஸ்ட் அப்படின்றாரு. நீங்களுமே போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் ரூமுக்கு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே தான் உள்ளே இருக்கார். உங்களுக்கு பார்த்தோன்னே இவர் எப்படா நம்ம ரூமுக்குள்ளே வந்தாருன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. இவங்கள பார்த்து ஃபஸ்ட்டு பெட்டில் உட்காந்துருக்காரு. அப்படியே நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு நிற்கிறீங்க. இப்போ அவர் வேகமாக கோவமாக எந்திரிச்சிட்டு வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்து வந்துட்டு அப்படியே வந்துட்டு பெட்டில் போடுறாரு. என்ன பண்ணுறீங்க மாமா? என்ன பண்ணுறீங்க மாமா? என்னடி மயிறு, நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? உங்கள் அப்பையும் இப்படி தான் எவனையாவது பார்த்து கொண்டு வந்து நிப்பாட்டுவியா? பிடிக்கலாம், நான் ஜேகே மாமா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னினா இல்லையாடி? சொல்லுடி, சொன்னினா இல்லையா? ஆமாம்மா சொன்னீங்க. இப்போ என்னடி பண்ணி வச்சுருக்க நீ? என்ன பண்ணி வச்சுருக்க? அவனுக்கு எதுக்கு ஓகே சொன்னேன்? அப்பா பாவம், அப்பா உடஞ்சி போயிடுவார் மாமா. என்னடி எப்போவா பாவண்டுக்கு இருக்கா? அப்போ நான் போவோம் இல்லையாடி? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டுருக்கேன், குட்டி போட்டு பூனை மாதிரி சுற்றிட்டுருக்கேன். நீ அவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன்னு சொல்லிகிட்ருக்க. எனக்கு இப்போ இப்படி வருதுடி. ஒழுங்காக போயிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஜேகேவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுடி. இப்படி மாமா விட்டுருங்க மாமா என்னைய ப்ளீஸ். ஓ மேடம், அப்போ சின்ன கல்யாணம் பண்ணிக்க ஐடியாவில் இருக்கியா? மாமா என்னை விட்டுருங்க மாமா.
இன்றைக்கி ஃபுல்லாக உனக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொல்லடி. ஹாப்பி பர்த்டே டி ஓயன், ஹாப்பி பர்த்டே. பட் என்னை விட்டு போயிடாதடி, நீ விட்டு போயிடாத. அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ஜேகே மாமாவை தான் லவ் பண்ணுறேன் சொல்லுடி சொல்லுடி. மாமா 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 ப்ளீஸ் மாமா, என்னை விட்டுருங்க மாமா. ஏய் என்னடி மயிறு, என்னை விட்டுருங்கன்ட்டு இருக்க. அப்போ நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாடி? மாமா 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 இப்போல்லாம் என்கிட்ட பேசாதீங்க மாமா, எனக்கு 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 பயமாக இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை விட்டுருங்க மாமா. ஏய் என்னடி விட்டுருங்கன்ட்டு இருக்க. நீ எனக்கு மட்டும்தான்டி, நீ எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு உங்கள் லிப்பில் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களோட மேலே நீங்கள் சரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க, அப்படியே அதோட முந்தானையாக எடுக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா விளையாண்டு ஒயன் 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 ஜின்னு கிளம்புறாரு. ஒயன் வந்துட்டு வழி அனுப்பி விட்டு வாடி ஒயன். ஏய் வர முடியாதுன்னு சொல்லி அம்மா ப்ளீஸ் விடுங்க மாமா. ஏய் வர முடியாதுன்னு சொல்கிறியா இல்லையாடி? அம்மா எனக்கு ஓவராக தலைவலிக்குதுமா, ப்ளீஸ் அவரை போக சொல்லுங்கள், நான் அப்புறமா அவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன். ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிட்டு ஜின்னுட்டு சொல்லிடுறாங்க. ஓகே அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இங்கே ஜேகே ஏய் என்ன தாண்டி நினச்சிட்ருக்க நீ? என்ன தான் நினச்சிட்ருக்க? மாமா நீங்கள் என்ன மாமா என்னை நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல மாமா, நீங்கள் என்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க மாமா. ஏய் ஃபோர்ஸ் பண்ண வேண்டி, இன்னுமே உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டி, எல்லாத்துக்குமே உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மேலே இருக்கிற சாரியை அப்படியே கொளுத்தி தூக்கி எறிகிறாரு. எரிஞ்சிட்டு எல்லாத்தையுமே ரொம்பவே வந்துட்டு ஃபோர்ஸாக அவங்க ப்ளவுஸெல்லாம் வந்துட்டு கிழிச்சு எறிகிறாரு. நீங்கள் மாமா என்ன மாமா பண்ணுறீங்க? ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க மாமா ப்ளீஸ் உங்கள் காலில் விழுகிறேன், என்னை விட்டுருங்க மாமா. ஏய் என்னடி என்ன நினச்சிட்ருக்க? சாவடிச்சிட வேண்டியவனையா, மூடிட்டோம் அமைதியாக போடுறி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாத்தையுமே கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே வந்து பெட்டில் படுத்து கிடக்குங்க. இப்போ ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் மேலே வந்துட்டு ஓவராகி அப்படியே உங்கள் லிப்பில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக விஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம் அப்படியே உங்களுக்கு மூச்சு அடைக்குது, உங்களால் மூச்சை விட முடியல, அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அவரை எதுவுமே பேசலை, எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, அப்படியே அவர் வேகமாக இன்சல்ட் தான் பண்ணுறாரு. உங்களுக்கு அது பெயின் தாங்க முடியல. மாமா ப்ளீஸ் மாமா வலிக்குது மாமா, என்னை விட்டுருங்க மாமா ப்ளீஸ் மாமா எடுங்க மாமா எனக்கு வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் எதுவுமே கேட்கல, அப்படியே ரொம்ப அவரோட கண்ணில் கோவம் தெரியுது. அவர் ரொம்பவே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு வேகமாக இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களால் பெயின் தாங்க முடியல. மாமா ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க மாமா, எனக்கு ரொம்பவே வலிக்குது மாமா, என்னை விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அவர் விடவே மாட்டாரு. ஏய் விட முடியாது, எனக்கு நீ வேணும், உன்னோட எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் டியோயன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹார்டாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களால் வலி தாங்க முடியல. மாமா என்னை விட்டுருங்க மாமான்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவர் அப்படியே இன்சல்ட் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப ஹார்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிக்கிட்டே இப்போ வந்து அவங்க லிப்பில் என்னால் மூச்சு விட நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் ஹெட்டை பிடிச்சி அப்படியே அது வந்துட்டு ரொம்பவே ஓவராக ப்ரெஸ் பண்ணி அப்படியே அவர் டங்கை வச்சு உங்கள் லிப்பில் அப்படியே ஓவராக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் முடியலை மாமா என்னை விட்டுருங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸாக வந்துட்டு ரொம்ப ஹார்டாக வந்துட்டு இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இப்போ உங்கள் செஸ்ட்டில் தான் வராரு. வந்துட்டு உங்கள் செஸ்ட்டை அவர் டங்கை வச்சு அப்படியே லிக் பண்ணுறாரு. லிக்
பண்ணி அப்படியே அவரை டீத்தை வச்சு அப்படியே உங்கள் ஜஸ்ட்டு கடிக்கிறாரு, பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குது மாமா, ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க மாமா, என்னை விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் ஜஸ்ட்டை கடிச்சு எடுக்கிறாரு. அப்படியே வந்துட்டு உங்கள் ஜஸ்ட்டை வந்து அப்படியே அவரோட ஹேண்டில் பிடிச்சி அப்படியே அவரோட மவுத்தை வச்சு அப்படியே உங்கள் ஜஸ்ட்டை அவர் ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அவரோட மவுத்தில் வச்சு அப்படியே டங்கை வச்சு லிக் பண்ணிக்கிட்டே டீத் அதாவது அவரோட பல்லை வச்சு ரொம்பவே பைட் பண்ணி எடுக்கிறாரு. உங்களால் முடியல. உங்கள் ஹேண்டை வேறு அவரோட ஹேண்டோட வந்துட்டு கோல்ட் பண்ணியிருக்காரா, 2 ஹேண்டையும் தூக்கி உங்கள் ஹெட்டுக்கு மேலே தூக்கி வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்காரு. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு வலிச்சிட்ருக்கு. இப்படியே வந்துட்டு அன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸு இப்படியே வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு அவர் ரொம்பவே ஃபோர்ஸாக ஹார்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களால் வலி தாங்க முடியல. நீங்கள் கத்துறீங்க. நீங்கள் ஓவராகவே டயர்ட் ஆகிட்டீங்க. அதான் உங்களால் கத்தவும் முடியலை. அப்படியே ஒரு ஜடமாய் அதாவது இதுக்கு மேலே என்ன பண்ண அவ்வளோதான்ற மாதிரி நீங்களுமே வந்து அமைதியாக படுத்து கிடக்கீங்க. அவருக்கு இன்னும் வெறி ஆகுது. அப்படியே அவரை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அவர் விட்டுற மாதிரியே இல்லை உங்களை. நீங்களுமே அவ்வளோதான் ஓவராகவே டயர்ட் ஆகிட்டீங்க. கத்தி கத்தி அப்படியே அமைதியாக படுத்து தான் கிடக்கீங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அமைதியாக படுத்துருக்கீங்க. அவருக்குமே வந்து இப்போ டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து படுத்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அவரை தள்ளி விடுறீங்க. என்கிட்டேருந்து தள்ளி போங்க போங்க. உங்களை எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இங்கேருந்து தயவுசெய்து வெளில போயிருங்க மாமா. இனிமேல் என் மூஞ்சிலையும் முழிக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்போ நீங்கள் என்னை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. இதுதான் நீங்கள் என் மேலே வச்சுருக்கல்லவா மாமா. இதை தான் நீங்கள் எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்கீங்களா. ஏன் மாமா இப்படி என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்க. தயவுசெய்து என் மூஞ்சிலையும் முழிக்காதீங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடச்சிருச்சுல. நீங்களே எடுத்துக்கிட்டீங்கள. இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே. தயவுசெய்து என் மூஞ்சில் முழிக்காமல் இங்கேருந்து போயிருங்க மாமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே கோபமாக அழுதுகிட்டே பேசுகிறீங்க. என்னடி இதுக்காண்டி மட்டும்தான் உங்ககிட்ட பழகிட்டுருக்கேன்னு நீ நினைக்கிறியாடி. நீ முழுசாக எனக்கு என் பொண்டாட்டியாக வேணும்டி. அதுக்காண்டி தாண்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இப்படி தான் பண்ணுவாங்களா. நீங்கள் இதை அப்பா கிட்டே போயிட்டு நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒயனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா அவரே கொடுத்துருப்பாரே. நீங்கள் இப்படி தான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதேம்மா. உங்கள் அப்பங்கிட்ட போயிட்டு அப்படிலாம் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டியாண்டி. அவனுக்கு என்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. ஏதோ பேசணுன்றக்காண்டி தான் என்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான். எப்படி ஒன்று எனக்கு கொடுக்க மாட்டியாண்டி. அப்படி எனக்கு கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டே எனக்கு கொடுத்துருப்பியான். சின்ன கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்க மாட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே ரொம்ப கோபமாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. தயவுசெய்து எல்லாமே முடிச்சிட்டிங்களே. தயவுசெய்து இனிமேல் என் மூஞ்சில் முடிக்காதீங்க. எனக்கு நீங்கள் வேணாம். எனக்கு உங்களை பிடிக்கல. தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க மாமா, போயிருங்க ப்ளீஸ். நீங்கள் என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கும் வேறு வழியே தெரில. அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே நீங்கள் அழுகுறீங்க. நீங்கள் அழுதாமே அவருக்கே தாங்க முடியல. இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோமேண்டு அவரே எந்திரிச்சு இப்போ போயிடுறாரு. அப்படியே உங்கள் மேரேஜோட டேட்டும் நெருங்கிட்டுருக்கு. அப்படியே ஒவ்வொரு பர்ச்சேசிங்காக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்களும் போகிறீங்க. இப்போ ஓவராகவே உங்களுக்கு டயர்டாக இருக்கீங்க. நீங்களே ஓவராக டயர்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓவராகவே டயர்டாக இருக்கீங்க. அப்படியே ட்ரெஸ் எடுக்க எல்லாருமே சேர்ந்துட்டு போகிறீங்க. ஆனால் ஜேகே எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் வந்துட்டு அவர் தனியாகவே இருக்கார். இப்போ நீங்களுமே அவர்கிட்ட பேசுகிறதில்ல, அவருமே உங்கள்கிட்ட பேசுகிறதில்ல. அப்படியே உங்கள் மேரேஜ் டேட்டும் வருது. நீங்களும் ஜின்னும் தான் அந்த மேரேஜ் ஹாலில் நிற்கிறீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அவர் வந்து உங்கள் ஹேண்டில் வந்துட்டு ரிங்கு போட்டு விட வராரு. அப்படியே நீங்கள் அவர் மேலேயே வாமிட் எடுத்துட்டீங்க. வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேயே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. இப்போ டாக்டரை தான் வர சொல்லியிருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி செக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வந்துட்டு இப்போ உங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, ஹீ இஸ் ப்ரெக்னென்ட். டாக்டர், இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? சான்ஸே கிடையாது. இல்லை, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை டாக்டரை கூட்டிகிட்டு வந்தாலும் இதை தான் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடறாரு. இப்போ நீங்களுமே
மயக்கத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. எல்லாருமே உங்கள் முன்னாடி இருக்காங்க. உங்கள் அம்மா கோவத்தில் உங்களை போட்டு கேட்குறாங்க, என்னடி நினச்சிட்ருக்க ஓயன், நீ என்ன பண்ணியிருக்க, எப்படி, யார் அவன் சொல்லுடி, யார் உன்னை இவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தேன்ல நான், நீ என்னை ரொம்பவே நீ அசிங்கப்படுத்திட்டடி ஓயன், உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வெய்கிறாங்க. உங்கள் அப்பா அப்படியா ஒன்றுமே பேசலை, சன்னாய் அங்கேயே தான் நிற்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரில. சொல்லுடி, சொல்லு, யாரவே, எப்படி, என்ன ஆச்சு, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை அடிக்கிறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்போ கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஓ எனக்கு பிரச்சனையா, உனக்கு தாண்டி என்ன பிரச்சனைன்னே தெரில, ஏன்டி இப்படி எங்கள் மானத்தை வாங்குற ஓயன்? அம்மா நான் என்னம்மா பண்ணேன்? நீ இப்போ கன்சீவாக இருக்கடி. யாருடி அவன்? இவனாலடி நீ கன்சீவாக இருக்க? அம்மா யாருடி இதுக்கெல்லாம் காரணம்? ஏண்டி, ஏண்டி இப்படி எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் நீ ஏண்டி இப்படி மறைச்சிட்ட ஓயன்? அது வந்து இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா? இல்லாட்டினா நாங்கள் சித்திரவாடி ஓயன், நாங்கள் சித்திரவா. அம்மா நீங்கள் ஏம்மா சாகுறீங்க? உங்கள் பொண்ணாக இருக்கிறதுக்கு எனக்கு தான் தகுதியாக இல்லை. நான் சித்திரேம்மா, நான் சித்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜிக்கி உள்ளே வராரு. நீ எதுக்குடி சாகுற, நீ எதுக்கு சாகுற, நீ பொண்டாட்டிடி, உன்னை எவ்வளோ சீக்கிரம் சாக விட்டுருவேனா? அக்கா அது என்னோடய குழந்தை தான்க்கா, அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான்க்கா. துரோகி, உன்னைய போய் கூடயே வச்சுட்டு இருந்திருக்கேன், என்னடா துரோகி. ஏன்டா அப்படி பண்ண? பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? ஜின்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க அவளுக்கு புருஷன்ட்டு. என்னால் எப்படி நீ விட முடியும்? அவளை சின்ன பிள்ளையிலேருந்து சைல்டுஹுட்லேருந்து நான் அவளை லவ் பண்ணிகிட்டே இருக்கேங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அவள் எப்போ பிறந்தாலும் அப்போ எனக்கு மட்டும்தான் அவன் நினச்சி நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அவளை லவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் திடீர்னு வந்துட்டு அவளுக்கு ஜின்னை கொண்டு வந்துட்டு மாப்பிள்ளை நிப்பாட்டினீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்னோடய பொண்டாட்டிக்காவ, எனக்கு அவள் வேணும்க்கா, தயவு செய்து விட்டுருக்கா அவளை. முடியாதுடா, முடியாது. அக்கா என்னக்கா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் வயிற்றில் இருக்கிறது என்னோடய குழந்தை. இருந்தாலுமே முடியாது. அந்த பேபியை நாங்கள் கலைச்சிருவோம். கலைச்சிட்டு ஒயனை வேறு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு விட்டுருவோம். அக்கா என்னக்கா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அம்மா என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க? பேபியை கலைச்சிருவேன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் பேபிம்மா, என்னால் எப்படிம்மா கலைக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணமே நீ தாண்டி. வாய் மூடிட்டு சப்புனி இருக்க இப்படி வேண்டியவனைய இன்னும் காரியம் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. உங்கள் அப்பாவை பாரு இப்படி உடஞ்சி போய் நிற்கிறாருன்னு. உங்கள் அப்பா கண்ணிலேருந்து கண்ணீரே வர விட மாட்டேன்னு சொல்லுவியாடி. இப்போ பாரு எப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாருன்னு. பாருடி. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. இந்த பேபி என்னால் கலைக்க முடியாதும்மா. இந்த பேபி எனக்கு வேணும்மா. என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அதெல்லாம் எங்களால் முடியாது. இந்த பேபியை கலைச்சிட்டு உனக்கு வேறு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடும். அக்கா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என் பொண்டாட்டி, அது என்னோட குழந்தை. அப்படிலாம் விட மாட்டேன். என்னடா விட மாட்டேன்? அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். உங்ககிட்டலாம் சம்மதம் கேட்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாதுடா. இது என்னோட பொண்ணு, நான் தான் முடிவெடுப்பேன். அவள் என்னோட பொண்டாட்டிக்கா. ஒயன் நீ சொல்லு, ஜேகே வேணுமா உனக்கு? ஜேகே வேணுமா? எனக்கு ஜேகே வேணாமா? வெரி குட் ட்ரீ, நீ தாண்டி என் பொண்ணு. ஆமாம் நான் உங்கள் பொண்ணு தாம்மா. ஆனால் இந்த பேபி எனக்கு வேணுமா? என்னடி பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஜேகே மாமா வேணாம். எனக்கு வேணாம் அவர் எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. அவர் எங்கேருந்து போக சொல்லுங்கள், அவர் எனக்கு வேணாம். ஆனால் இது என்னோடய பேபிமா, இந்த பேபி எனக்கு வேணுமா? ஒயன் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா? அம்மா இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே நான் செத்துருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அழுகுறீங்க. இப்போ உங்கள் அப்பா விட்டுரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? விட்டுரு. ஆனால் ஜேகே நீ இங்கேருந்து தயவு செய்து போயிடு ஜேகே. வெளில நீ என் மூஞ்சிலே முடிக்காத. எங்களுக்குலாம் பெரிய துரோகத்தையே நீ பண்ணிட்ட. இங்கேருந்து போயிரு. ஒயன் என்னை மன்னிச்சிருடி ஒயன். ப்ளீஸ் டி ஒயன், ப்ளீஸ் டி, நீ மன்னிச்சிருடி.
ஐயோ மாமா தயவுசெய்து என் முன்னாடியே நிற்காதீங்க. நீங்கள் இங்கேருந்து போயிருங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே பண்ணீங்க. எங்கள் அம்மா கிட்ட என்னை கிட்ட பேர் வாங்க வச்சிட்டீங்க. எங்கள் அப்பா என்னால் உடஞ்சி போய் நிற்கிறாரு மாமா. என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல. தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க. நான் எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட சொன்னேன் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு. கடைசியில் என்னை அசிங்கப்படுத்துகிறக்காண்டி தானே இவ்வளோ வேலையும் பார்த்தீங்க. நீங்கள் இங்கேருந்து போயிருங்க மாமா. என் மூஞ்சிலையும் முடிக்காதீங்க. ஓயன் நீ எனக்கு வேணும்டி அதுக்காண்டி தாண்டி இப்படிலாம் பண்ணி என்னை மன்னிச்சிருடி ஓயன். எப்படி உன்னை என்னால் விட முடியும்? இது என்னோடய குழந்தைடி. உங்களோட குழந்தையா? கிடையாது, இது என்னோட பேபி. நான் பார்த்துக்கிருவேன் என்னோடய பேபியை. தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போ ஜேகேவுமே போயிடுறாரு. ஏன்னா நீங்கள் ரொம்பவே வந்துட்டு டிப்ரெஷன் ஆனீங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கொஞ்சம் ஆபத்துன்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு போயிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு நான் இருக்கேன்டா உனக்கு நான் இருக்கேன்டா, அம்மா உன்னை நல்லாவே பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அந்த செக்கப்காண்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஜேகே இருக்கார். ஜேகேவை பார்த்தோன்னே நீங்கள் இவர் எதுக்குமா இங்கே வந்தார்? இவரை பார்க்கவே எனக்கு பிடிக்கலம்மா. தயவுசெய்து போக சொல்லுங்கம்மா அவரை. ஒயன் கொஞ்சம் புரிஞ்சுக்கூடி நீ ஏன்டி இப்படி என்னை அவாய்ட் பண்ணுற? என்னால் தாங்க முன்னாடி நீ அவாய்ட் பண்ணுறது. ஐயோ உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க. ஜேகே நீ இங்கேருந்து போ. என்னை கஷ்டப்படுத்தாதடா. அதுக்கு மேலே இங்கேருந்து போயிடுறா. அக்கா நீயும் எங்கே புரிஞ்சுக்கிறாங்க பேசுகிற? இது என்னோட குழந்தை கைவன், என்னோட பொண்டாட்டிக்கா. என்னடா பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை எதுவுமே இல்லாமல் தானே அவளை நீ வீம்புக்குனே இப்பட்றா என் தம்பியாக இருந்துட்டு இப்படி இருக்க நீ? அக்கா என்னக்கா என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலக்கா. தயவுசெய்து விட்டுருங்கக்கா. என்னை புரிஞ்சுக்கோ. என்னை பற்றி உனக்கு தெரியாதாடி? ஏன்டி இப்படி என்னை பாடாப்படுத்துகிற? நீங்கள் தான் மாமா என்னை படுத்தி எடுக்கிறீங்க. கண்ணு முன்னாடியே வராதிங்க மாமா. தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க. எப்படி போக முடியாது? என்னோடய பிள்ளடி. இது என்னோடய பிள்ளை மாமா. நான் தான் சுமந்துட்டுருக்கேன். என் பிள்ளை. தயவுசெய்து நீங்கள் என் கண்ணு முன்னாடியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ ஜேகே அங்கனுக்குள்ளே அப்படியே நின்றுட்டு அழுதுட்டுருக்காரு. இப்போ நீங்களுமே போயிட்டு அப்படியே வந்துட்டு இப்படியே வந்துட்டு உங்களுக்கு 9 months ஓடிடுது, ஸ்கிப் ஆகிடுது. ஜேகே உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே உங்கள் பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி ஒரு குழந்த மாதிரியே உங்ககிட்ட இப்படிலாம் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. அவர் இப்படிலாம் கெஞ்சும் போது உங்களுக்கே வந்து மனசு மாறுது. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன குழந்தையாட்ட உங்கள் பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டு அப்படியே உங்களை எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு அப்படியே வந்துட்டு வாடி நம்ம பேபிடி ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க இப்படிலாம் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் உங்களுக்கு மனசு மாறினாலுமே நீங்கள் முடியாது, உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்டா, இது என்னோடய குழந்த, நான் வளர்த்துக்கிறேன், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதே தான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு டெலிவரி டேட்டாக வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வயிற்று வலியில் கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. அம்மா வலிக்குது, அம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா, என் பேபியை காப்பாற்றிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடி வராரு. ஐயோ ஒயன் என்னாச்சு? உங்கள் அப்பா அவங்கக்கிட்டே விட மாட்றாங்க. மாமா ப்ளீஸ் மாமா. ஐயோ என்னோட ஒயன் கத்துறா, என் குழந்தை கத்துறா மாமா. குழந்தையா? அவளை குழந்தைன்னு நினச்சிருந்தா நீ இதெல்லாம் பண்ணியிருப்பியாடா? ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா விட்டுருங்க மாமா விடுங்க மாமா, என்னை உள்ள நான் ஒயனை பார்க்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஜேகே அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ டாக்டர் வெளில வராங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு யார்? நான் தான். நீங்கள் உடனே உள்ளே வாங்க. டாக்டர் எதுக்கு இவனை கூப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இவர் தானே? ஸோ அவங்களுக்கு டெலிவரி ஆகும்போது இவர் தானே கூட இருக்கணும். இல்லை இவன் இருக்க வேணாம், என் பொண்டாட்டி இருப்பா. இல்லை அப்படிலாம் இருக்க வைக்க முடியாது, ஹஸ்பண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே உள்ளே கூப்பிட்றாங்க. ஜேகேக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்லாம் போட்டு விட்ருக்காங்க. ஜேகேவும் இப்போ உள்ளே வராரு. அப்படியே நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க, அம்மா அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஜேகே உங்களை பார்க்குறாரு. பார்த்து உங்கள் ஹேண்டை வந்து அவர் ஹேண்டோட ஹோல்ட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அவர் ஹேண்டை பிடிக்க கூட மாட்டீங்க, தட்டி விடுறீங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் அழுகிறாரு. ஏன்டி இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுற? என் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. நீங்கள் விடவே மாட்டீங்க. தப்பு தான். என் குழந்தைய என்னோட இன்னசென்ட் பொண்டாட்டியை இவ்வளோ கஷ்டப்படுத்துறது எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எதுக்காண்டி பண்ணேன்? நீ எனக்கு வேணும், அதுக்காண்டி தாண்டி பண்ணேன். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தாங்கி கொடி, நம்ம பேபி வெளில வர போகிறாண்டி, தாங்கி கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அழுகிறாரு. நீங்கள் அவர் ஃபேஸை கூட பார்க்கவே மாட்டீங்க. ஏன்
உங்கள் அங்கிள் உனக்கு பிடிக்கலையா? உனக்கு என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலையா? இந்த நிமிஷம் சொல்கிறேன், நான் இப்போயே வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வலி தாங்க முடியல, அந்த வலியுமே அதாவது திங்க் பண்ணி பார்க்குறீங்க. அவர் எவ்வளோ தூரம் உங்கள் மேலே பாசமாக இருந்தார், எவ்வளோ தூரம் உங்கள் மேலே பொசசிவாக இருந்தார், எவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களை ஒரு வேலை கூட பார்க்க விடாமல் எல்லாத்தையுமே அவரே பார்த்தாருன்னு உங்களுக்கு நல்லாவே அது ஞாபகம் வருது. நீங்கள் இப்போ கன்சீவாக இருந்தப்போ கூட அப்படியே எல்லாத்தையுமே உங்களுக்கு அவர் வெளியில் இருந்தாருங்க கூட எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருப்பார். இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க, அப்படியே அவரோட ஹேண்ட் அப்படியே டைட்டாக கோல் பண்ணுறீங்க. அவர் பார்க்குறாரு உங்களை, நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு ஓவராக ஸ்வெட் ஆகுது, ஓவராக வேர்க்குது. அப்படியே அவர் வேர்வையெல்லாம் தொடச்சி வச்சுட்டு, ஒன்றும் இல்லை, நான் கூடயே தான் இருக்கேன் ஒயன் நான் கூடயே இருக்கேன்டி. அப்படியே வந்து டாக்டர் புஷ் பண்ண சொல்லிட்டே இருக்கீங்க. இது இருக்காங்க, இது நார்மல் டெலிவரி தான், உங்களை புஷ் பண்ண சொல்கிறாங்க. ஜேகேயுமே வந்துட்டு உங்களை புஷ் பண்ண சொல்கிறாங்க. ஒயன் புஷ் பண்ண, லைட்டாக புஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் அவரோட ஹேண்டை டைட்டாக கோல் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்படியே குழந்தை பிறந்துடுது, அழுதுகிட்டே இருக்கியா, அப்படியே நீங்கள் மயங்கிடுறீங்க. அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜேகே உங்களோட ஹெட்டில் அப்படியே வந்துட்டு ஒரு ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அந்த பேபியை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணுவாங்களா, கட் பண்ணிவிட்டு குளிக்க வச்சு நர்ஸ் கொண்டு வந்து ஜேகே கையில் கொடுக்குறாங்க. ஜேகே கையில் வாங்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட்டு என் பொண்டாட்டி எந்திரிக்கட்டும், அதுக்கப்புறம் என் குழந்தைய வாங்கிக்கிறேன். நீங்கள் வெளியில் உங்கள் பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டே தான் நிற்கிறாரு. அப்படியே உங்களை நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே உங்கள்கிட்டே தான் வந்துட்டு நின்றுக்கிட்டே இருக்காரு ஜேகே. உங்களை விட்டு விலகியே போல், நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க, உங்களை விட்டு விலகியே போல் ஜேகே. உங்கள்கிட்டே தான் நிற்கிறாரு. அப்படியே வந்துட்டு பேபி வந்து அழுதுகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு பேபியோட ஃபேஸை கூட இன்னும் அவர் பார்க்கவே இல்லை. அது வந்துட்டு பையன்தான், பொண்ணுல பையன்தான் பிறந்திருக்குது. வந்துட்டு பேபியோட ஃபேஸை கூட அவர் இன்னும் பார்க்கவே இல்லை. அவர் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கார். இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா தான் உள்ள வராங்க. இன்னும் இவன் எந்திரிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் எந்திரிக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் எப்பவுமே லைட்டாக அப்படியே வந்து உங்களுக்கு மயக்கம் தெரியுது. அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படியே உங்கள் குழந்த அழுதுகிட்ருக்கியான். அப்படியே உங்கள் காதில் அது கேட்குது. அப்படியே உங்களுக்கு பெரிய ஸ்மைல். ஒரு வழியாக என்னோடய பேபி இந்த உலகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஓவர் ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே இங்கிட்ட திரும்பி ஜேகேயே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. அவர் ஃபேஸில் ஒரு மாதிரியான ஹெல்த்தி ஃபீலிங்கு, குற்ற உணர்ச்சி. அப்படியே இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே இவ்வளோன்ற குற்ற உணர்ச்சி. அப்படியே அவர் வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக சிரிக்கிறீங்க, ஆனால் அவர் ஃபேஸில் வந்துட்டு ஸ்மைல் இல்லை, அவர் ரொம்பவே சோகமாக இருக்கார். இப்போ நீங்கள் அவர் ஹேண்டை போய் பிடிக்கிறீங்க. பிடிச்சிட்டு, அம்மா நம்ம பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னோன்னே அவரும் உங்களை பார்க்குறாரு. பையன், நம்ம பேபி நீங்கள் பார்க்கலையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்னும் பார்க்கல பையன். ஓ, ஏன் பார்க்கல? உங்களை பார்க்க பிடிக்கலையா? என்னடி, நீ தாண்டி என்னோடய குழந்த, நான் தாண்டி ஃபஸ்ட்டு பார்ப்பேன், அதுக்கப்புறம் தாண்டி நம்ம பேபியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறாரு. இப்போ உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே அந்த குழந்தைய அப்படியே வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்படியே நீங்கள் பேபியை பார்க்குறீங்க. பேபி அந்த பையன் வந்து தூங்கிட்டுருக்கியான். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த பேபியோட ஃபோர்கேட்டில் போய் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் மாமாட்ட வந்து நம்ம பேபி பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இப்போ அவருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நீங்கள் இங்கிட்டு படுத்துருக்கீங்க, நடுவில் பேபி படுத்துருக்கு, அவர் அங்கிட்டு படுத்துருக்காரு. படுத்துட்டு அப்படியே பேபியோட ஹேண்டை பிடிச்சிருக்காரு. இதாக அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க. சரி, ஹாஸ்பிட்டல்லே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஐயோ, என் பேபி கொஞ்சம் தான் செய்கிறேன், நான் வேறு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு பேபியோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே பேபி கத்துது, அழுகுது. நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா மாமா? எல்லாத்தையும் அழுக விட்டுட்டே இருப்பீங்களா? என்னையும் அழுக விட்டீங்க, இப்போ என் பையனையும் அழுக விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏண்டி, உன்னைய தொட்டால் நீ அழுகுற, இவனை தொட்டால் இவனும் அழுகுறியா? என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு பேபியை தூக்குறீங்க. அதாவது வந்துட்டு மில்க் வராது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வராதுல. ஸோ வந்து இப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஜேகே வெளியே நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வரீங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேருமே மேரேஜும் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது வந்துட்டு அப்படியே வந்துட்டு வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு பேபி வந்து கத்திக்கிட்டே இருக்கான்.
அவனுக்கு வந்து பசிக்குது கத்திக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்துட்டு நீங்கள் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க, மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து ஜேகே வந்து ரொம்ப டயர்டாக வராரு. வந்துட்டு அக்கா காஃபிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இரா போட்டு வந்து கொடுக்குறேன்னு உங்கள் அம்மா போட்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் குடிச்சிட்டு ஒயனங்கன்னு கேட்குறாங்க. மேலே தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஜேகேவும் மேலே வராரு ரூமுக்கு. வந்து பார்த்தா நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போத்தெல்லாம் அவனுக்கு தான் ஃபீட் பண்ணுவியா, எனக்கு ஃபீட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ இப்படி தான் மாமா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காதீங்க தயவுசெய்து போயிடுங்க இங்கேருந்து அப்படின்றீங்க. எனக்கும் வேணும்டி அது, உனக்கு மட்டும் தான் கொடுப்பியா, எனக்கு கொடுக்க முடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ குழந்தைய வச்சுட்டு என்னம்மா நீங்களாம் பேசிகிட்ருக்கீங்க. ஐயோ அவன் தூங்கிட்டானாடி, அவனுக்கு எங்களுக்கு போடுறீ, எனக்கு ஃபீட் பண்ணுறீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ அம்மா நீங்கள் என்ன குழந்தையா, ஆமாடி நான் உனக்கு குழந்தை தாண்டி, இன்னும்டி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க மடியில் வந்து அவர் படுக்கிறாரு. ஐயோ குழந்தையாட்டு பண்ணாதீங்க மாமா, எந்திரிங்க மாமா நீங்கள். அவனை மட்டும் குழந்தையா பார்க்காதடி, நானும் உன்னோட குழந்தை தாண்டி, எனக்கு கொடுடி. ஐயோ நீ குழந்தையே கிடையாது, நீ குட்டி சாத்தான், எந்திரி போத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ வேகமாக எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் குழந்தை படுத்து கிடப்பியா, அவனை தூக்கி தொட்டிலில் போடுறாரு. போட்டு இப்போ நேரம் அவங்க கிட்டே தான் வராரு. மாமா இப்படிலாம் பண்ணாத, குழந்தை எழுந்திரிச்சிருவியா, நீ பின்னாடி போ, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்போ தான் மாமா குழந்தை பிறகு தயவுசெய்து நீ விட்டுரு மாமா. என்னடி குழந்தை பிறந்தா என்னடி, நம்ம இன்னும் 4-5 பேத்துக்கிட்டோண்டி வாடி. என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, அப்புறம் நான் திருப்பி உன்னை விட்டுட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. வாயால் அதை சொல்லாதடி, உன்னை நான் அதுக்காண்டி ஃபோர்ஸ் பண்ணலடி, ப்ளீஸ்டி ஃபீட் மீடி. என்னது எனக்கு மில்க்கு வேணும்டி, கொடுடி. உனக்கு மில்க் வேணும்னா அம்மாட்ட போயிட்டு இது ரெடி பண்ணி தர சொல்ல அவங்க வந்துட்டு ரெடி பண்ணி தருவாங்க. என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க போ மாமா. நீ கொடுடி, என்னாடி. அவனுக்கே பற்ற மாட்டேங்குது, இதில் நீ வேற ஏன். நான் குடித்தது போதாண்டி அவனுக்கு, என்னடி ஃபஸ்ட்டு குழந்தை நான் தாண்டி, எனக்கு வேணும்டி கொடுடி. ஏன் மாமா இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க. நான் யாரடி உனக்கு, நான் யார், என்னோடய ஹஸ்பண்ட். உன்னோட லிட்டில் பாய்டி, சொல்லுடி. ஓகே மை லிட்டில் பேபி பாய், போதுமா, போதுண்டி, இது போதுண்டி எனக்கு, ப்ளீஸ்டி ஃபீல் மீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜஸ்ட் அதாவது வந்துட்டு உங்களோட ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணுறாரு. மாமா என்னம்மா பண்ணுறீங்க, ப்ளீஸ்டி ஃபீல் மீடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ணல, அவராகவே போயிட்டு அவர் முகத்தில் வந்து ஜஸ்ட்டு வச்சு அவராகவே ஃபீட் பண்ணிக்கிறாரு. மாமா தயவுசெய்து விட்டுங்க மாமா, அவனுக்கே பார்த்தாது மாமா, எனக்கு வேணும்டி. போதும் விடுங்க, எனக்கு வேண்டும்டி, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை வந்து குடிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் அவனுக்கு விட்டே வைக்க மாட்டேங்க, பிள்ளைக்கு விட்டுருங்க நீங்கள். டேஸ்ட்டாக இருக்குடி, எனக்கு வேணும்டி. அவனுக்கு வேணால் பால் பவுடரில் கலந்து கொடு, எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்கிறவர் குடிச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் இப்போ என்னை விட போகிறீங்களா, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது ஒன்று சொல்லியே நீ மிரட்டிடுடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாரு. நீங்களுமே ப்ளவுஸை மாட்டுறீங்க, அடுத்து உங்கள் பையன் அழுதுறியா சொன்னி, உங்கள் 2 பேர்த்துக்கு இதே வேலையாக போச்சுடா, என்னை போட்டு படாப்படுத்துறீங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் பையனை தான் தூக்கி அப்படியே வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. என் பையனாச்சே என்னைய மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஒரு மாதிரி அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. அவருடைய லிப்பில் வந்துட்டு இந்த பால் அது வந்து ஒட்டியிருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படியே அவருக்கு தொடச்சி விட்றீங்க. அவர் வந்துட்டு அந்த லிப்பில் வந்துட்டு இதுக்கு ஒரு ரிங்கு மாதிரி மாட்டியிருப்பார்ல, அது வந்து உங்கள் கையில் அப்படியே வந்து கீச்சு விட்ருது. இது கழட்டவே மாட்டியோட பொறுக்கி, எப்போ பார்த்தாலும் இதே மாட்டிக்கிட்டு இருக்க, கழட்டுற எனக்கு வந்து நீ ஃபீட் அது எனக்கு வந்து நீங்கள் சப் பண்ணும்போது எனக்கு வந்து செஸ்ட்டில் குத்துச்சு, கழட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் கழட்டவே மாட்டேன், இது இப்படி பார்த்தா தாண்டி எனக்கு ஓவராக அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் அவங்க லிப்ஸில் இருக்கிற அந்த மில்கை வந்து தொடச்சி விட்றீங்க. அவ்வளோதாண்டா அப்படியே இந்த ஸ்டோரி தாறுமாறாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இது ஹாஸ்டாண்டிங்காக கேட்டிங்களா அவங்களுக்காண்டி தான். ஸோ நான் அவ்வளோதான். இது பர்த்டே கேர்ளுக்காண்டி உங்கள் நேம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க தயவுசெய்து.
பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லை வேறு டைட்டிலில் எடுக்கணுமா, இல்லை எப்படி எடுக்கணும்னு நீங்கள் கேட்டால் தான் எனக்கும் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இதனால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்த்டே விஷ்க்கு கேட்குறதா இருந்தால் முதலையே கேட்டுருங்க. அடுத்து வந்து தயாங்க்கு அப்புறம் ஜேகோப்க்கு இவங்க 2 பேத்துக்குமே ஒன் ஷாட் வரும். ரெக்வஸ்ட் ஒன்று 2மே. ஒன்று வந்து மை அங்கிள் லவ் மீ, இன்னொன்று வந்து ஒன்ஸ் ஐ லவ். இது 2மே வரும்.